கவலை மறக்காதா உன் மனமும் சிறகு விரித்து பறக்காதா கவனி crazy எல்லாமே easy చీను അതിരുത് ടിവി സ്ക്രീന് വാരം വൈറ് വലിക്കും എല്ലാം കാമെഡി സീന് ലൈഫേ കാർട്ടൂൺ സ്കെച്ച് சிரிப்பே மேஜிக் டச்சு மனசு என்ற அற்புத லாம்பில் மகிழ்ச்சி தானே சுவிட்சு வா புனைவோம் தெனாலி ராமன் வேடமிதே நீ அறிவாய் முல்லா பேர்பால் பாடமிதே கவனி crazy எல்லாமே easy கவனி crazy எல்லாமே easy என்னங்க சட்னு வாங்க சுவாமி கஜமுக புஜக பூஷணானந்தா வந்தாச்சு. இதோ வரேனம்மா. இவ வேற அவஸ்தை. சுவாமி மன்னிக்கணும், தப்பா எடுத்துக்க கூடாது. அவர் இப்பதான் குளிச்சிட்டு ஆச்சாரமா சுத்தமா வந்துட்டு இருக்காரு. என்னங்க இது? என்ன? இப்பதான் சுத்தமா வந்துட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க இப்படி காதை நோண்டிட்டு இருக்கீங்களே. காது சுத்தமா இருக்க வேண்டாமா? சுவாமி, இவர்தான் என் ஹஸ்பண்ட், சிவராமன் பேரு. நான் அவரோட வைஃப் கௌசல்யா. நான் ஹஸ்பண்ட்னா நீ வைஃப்னு சாமிக்கு தெரியாதா? இதெல்லாம் கூட சொல்லிக்கிட்டு இருக்கணும். என்னங்க இது தத்துப்பத்துன்னு பேசிட்டு இருக்கீங்க? அப்புறம் சாமி கோச்சு போறாரு. பைத்தியார்த்தனமா பேசுறிய. சாமி எப்படி கோச்சுப்பார்? அதெல்லாம் கோச்சுக்க மாட்டார். சரி சரி, முதல்ல அந்த மாலைய சாமிக்கு போடுங்க. சுவாமி, இவர் ஆபீஸ்ல ப்ரமோஷன் எக்ஸாம் எழுதிருக்கார். நீங்க தான் எப்படியாவது அவரை பாஸ் பண்ண வைக்கணும். இது வரைக்கும் 8 தடவை எழுதி ஃபெயில் ஆயிட்டார். ஊர் பூரா போய் தம்பாட்டு அடிச்சுட்டு இதெல்லாம் சாமிக்கு தெரியணுமா? இத பாருங்க, டாக்டர் கிட்டயும் சாமியார் கிட்டயும் உண்மையை மறைக்க கூடாது தெரியுமா? முதல்ல அர்ச்சனையா சுவாமிக்கு பூ போடுங்க. சுவாமி, இந்த எக்ஸாம்ல மாத்திரம் அவர் பாஸ் பண்ணிட்டா 12 ரூபீஸ் இன்கிரிமென்ட் கிடைக்கும். சாமியார்ட்டியும் டாக்டர்ட்டியும் போய் சொல்லக்கூடாது. 12 ரூபீஸ் இல்ல 10 ரூபீஸ் மேனேஜர் உதைப்பான். சரி சரி, கற்பூரம் காட்டுங்க. அது சொல்லு காட்டுறேன். சாமி தபரங்க கற்பூரம். ஐயோ கொளுத்துங்க. சாமியா கற்பூரத்தியா? என்னது சாமியை நேர்ல வச்சு முதல்ல கற்பூரம் ஏத்துங்க. கவனி crazy எல்லாமே easy அந்த கற்பூர தட்டை வச்சுட்டு சுவாமிக்கு பொட்டு வைங்களே. பொட்டு பொட்டு ஏற்கனவே நம்ம மூட்டை டிவில புள்ளி புள்ளியா தெரியுது. இனிமே பொட்டு பொட்டா தெரிய போகுது. சரி சரி, விழுந்து கும்பிடுங்க. இது டிவி காலியா? அட்லீஸ்ட் டிவி வாங்கின கடைக்கார காலில் வந்து 2 தவணையான குறைச்சுப்பான். டிவில சாமியார் இருக்காரே. இப்போ மளிகை கடையில முளாப்படி வாங்குற கட்டின போட்டல தான் சாமி போட்டோ இருக்கு. அதுக்காக கண்ணில் ஊத்திப்பியா? கண்ணில் முளாப்படி போட்டா கண்ணு என்ன ஆறுது? ஐயோ, இப்படி கண்ணா பின்னான்னு பேசாதீங்க. அப்புறம் சாமி கோச்சுட்டு போயிட்டு போறாரு. நாம என்ன பேசினாலும் 7ல இருந்து 1000 சாமி எங்கேயும் போக முடியாது. இங்கேயே தான் இருந்தாலும் ஸ்பான்சர்ட்ட கமிட் பண்ணிட்டு இருக்கார். அவரோட ப்ரோக்ராம் பாரு. சபாபதி, டிஷ் ஆண்டனால என்ன பண்ணிட்டு இருக்க? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் பாஸ். படுபாவி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் டிவில படம் ஒழுங்கா தெரியுது. ஏதானே கெடுத்து வச்ச காலனிக்காரங்க காய்ச்சி பூச்சுன்னு கத்துவாங்க. காலங்கார்த்தால இருந்து பல் தேய்க்கிறானோ இல்லையோ டிவியை பார்க்கணும். இதுவரை உலக நன்மைக்காக சுவாமி கஜமுக புஜகபு குஜகக அஜமுகு அஜமுகி கி மன்னிக்கவும் கஜமுக புஜக பூஷணானந்தா அவர்கள் தியானம் செய்வதை கேட்டீர்கள். சாரி, பார்த்தீர்கள். தொடர்வது சுவாமிகளின் அசோகா பாக்கு, அருள் வாக்கு. உலகம் நல்லா இருக்கணும்னா நாடு நல்லா இருக்கணும். நாடு நல்லா இருக்கணும்னா வீடு நல்லா இருக்கணும். வீடு நல்லா இருக்கணும்னா வீட்டில் உள்ள பெண்கள் நல்ல பண்போடையும்
குணநலன்களோடையும் இருக்கணும். அதாவது காலையில எழுந்ததும் கணவனுக்கு அனுசரணையா ஒவ்வொரு பெண்ணும் என்னங்க இது சேனல் தானாவே மாறுது. அப்படி போடு. சபாஷ், சரியான போட்டி. இந்த மாதிரி பெண்கள் இருந்தா அவர்களுடைய கணவன்மார்களுக்கு ஐயோ கடவுளே, காலங்காத்தால என்ன இது கன்றாவி. எங்க மாது டிசிஷன் நம்ம கரெக்ட் பண்ணான்னு சொன்னீங்கல்ல? பண்ணிடுவாமா, பண்ணிடுவான். என்ன இங்க உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல போய் பாருங்க, சுவாமியை பார்க்கணும். நல்ல பாட்டு பார்க்க விட மாட்டேங்கிறிய. இவளோட பெரிய அவஸ்தையா போச்சுப்பா. ஐயோ, யோ மாது, அங்க என்னையா பண்ணிட்டு இருக்கற? டிவில பொம்பளைங்க ஃபைட் சோக்கா இருக்குதுன்னு பார்த்தா எவனோ ஒரு சாமியா நடுவுல பூந்து சாவடிக்கிறாயா. அந்த கொடையை ஒழுங்கா திருப்பி தொலையா. யோச்சி, அது கொடை இல்லையா, டிஷ் ஆண்டனா. போற போக்குல அது கொடையை தான் யூஸ் பண்ணும். அந்த ஆளுக்கா சாமியா தெரிஞ்சான். எனக்கு சட்டி சுட்டதடா. அந்த சட்டியை ஒழுங்கா அட்ஜஸ்ட் பண்ணி தொலை. உங்களுக்காவது பரவாயில்ல சார், ஏதோ டிவி ப்ரோக்ராம் அது வருது. எனக்கு ஆல் இண்டியா ரேடியோ ப்ரோக்ராம் தான் வருது. அதுவும் அந்த தென்கட்சி சாமிநாதன் தெரியுறார் பாருங்கோ. யோ மாது, அந்த இலுப்பச்சட்டி வச்சு நாங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் சார் உங்களுக்கு ப்ரோக்ராம் தெரியலையா? எல்லா ப்ரோக்ராமும் தெரியுது. ஒரே சேனல்ல பிச்சைக்கார வாந்தி எடுத்த மாதிரி இருக்கு. கௌசல்யா காச்சு மூச்சுன்னு கத்துற, அட்ஜஸ்ட் பண்ணி தொலையா. கீழே டிவில ஒரு சாமியார் வராரியா, அவர் பேர் கூட கஜமுக புஜகபு. அந்த பேர் தான் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்கிறது. அவரோட அருள்வாக்கு பாதியில் நின்னுச்சு. கௌசல்யா கண்ணாபினான்னு கத்துறா. நான் அட்ஜஸ்ட் பண்றேன் சார், நீங்க கீழே போய் தெரியுதா பாருங்க. ஒரே இடத்துல திரிகிட்டு இருக்காத, மாத்தி மாத்தி அட்ஜஸ்ட் பண்ணு. இவன் இங்க இலுப்பச்சட்டி அட்ஜஸ்ட் பண்ணோம், கீழே கௌசல்யாவை நான் அட்ஜஸ்ட் பண்ணோம். சொல்லு, என்ன இன்னும் சாமிகளே தெரியல. தெரிவார் கமான் யார். தோண்டா இருப்பார். இதை அஷ்டமா சித்தி என்பார்கள். அதாவது 8 வகை சித்திகள். சாமிக்கு அவை 8 சித்தி உண்டுங்கற? என்னவென்றால், அம்மா சைடுல கும்பல் ரொம்ப ஜாஸ்தி போல இருக்கு. ஐயோ, அவர் சித்தின்னு சொன்னது சக்தி, பவர். ஓ, இதில் முதலாவது சித்தி என்னவென்றால், இந்த சரீரம் இருக்கிறதே, சரீரம் இருக்கும் இடத்திலிருந்தே திடீரென்று மாயமாய் மறைந்து விடுவது. அடாடாடாடா, என்ன ஒரு சித்தி, என்ன ஒரு சித்தி. சொன்னபடியே டக்குன்னு மறைஞ்சுட்டார் சுவாமிகள். சித்தி இல்ல, அத்தை இல்ல, மொட்டை மாடியில மாது சொது போறான். தெரியுதா? தெரியல. ஐலசா தெரியுதா? தெரியலப்பா. தெரியுதா? இப்போ ஏதோ தெரியற மாதிரி இருக்கு. இப்ப தெரியுதா? அச்சோ, மாதுவே தெரியறான். சரி, சட்டி கொடை இலுப்பச்சட்டி ஒரு ரூபாயிலாவது டிஷ்னு சொல்ல மாட்டேங்கிறான்டா. பிசாத்து 100 ரூபாயை கொடுத்துட்டு உலகத்துல இருக்க எல்லா சேனலும் தெரியணுமா? சாவு கிராக்கிங்க. ஒன்னதான் சொல்றான். மெம்பர்ஷிப் நீ தானே கட்டின. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜீவஹிம்சை மகா பாவம். என்னங்க இப்படி வந்து உட்காருங்க. ஏன்? சுவாமி ஜீவஹிம்சை பத்தி சொல்ல போறாரு. காலங்கார்த்தால இப்படி டிவி முன்னாடி உட்கார வச்சு என் கழுத்து அறுக்கிறிய. இதாமா ஜீவஹிம்சை. உலகம் நல்லா இருக்கணும்னா நாடு நல்லா இருக்கணும். நாடு நல்லா இருக்கணும்னா வீடு நல்லா இருக்கணும். வீடு நல்லா இருக்கணும்னா பிராணிகள் கிட்ட அன்பா நடந்துக்கணும். என்ன இது, பெண்கள் பிராணிகள் எல்லாத்துக்கும் நாடு வீடுன்னு ஒரே பிகினிங்கா இருக்கு. சுவாமிகளுக்கு வேற முன்னரே தெரியாதா? வாயில்லா பிராணிகள் கிட்ட, அதாவது நாய், ஆடு, மாடு, கோழி, மீன் இதெல்லாம் எப்படி சமைக்கிறதுன்னு இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஐயோ, என்ன இது, சாமி போய் மாமி வந்துட்டா. சாமியோட சித்தி இதானா? ஐ திங்க் 8வது சித்தின்னு நினைக்கிறேன். ரொம்ப எங்க இருக்காள. கோழிய துண்டு துண்டா நறுக்கி கொதிக்கிற வாணலில போடணும். இப்படி நம்ம பிராணிகள் கிட்ட அன்பா நடந்துக்கிட்டா பதிலுக்கு பிராணிகளும் நம்ம கிட்ட அன்பா நடந்துக்கும். புலால் உண்ணுதல் மகா பாவம். புலால் உண்டால் புரதச்சத்து கிடைக்கும், புரோட்டீன். அப்புறம் நீங்க மான் மாதிரி வேகமா ஓடலாம், சிங்க மாதிரி கம்பீரமா நடக்கலாம், நாய் மாதிரி லொல்லொல்னு. அது கூடாதோ? ஐயோ சிவசிவா, என்ன இது காலங்காத்தால இப்படி ஒரு கன்றாவி. இரேம்மா. ஐயோ மாது, அங்க என்னப்பா பண்ற நீ? இப்ப பாருங்க, சாமியார் மாத்திரம் தெரிவாரு. டேய் சுத்ரா, வரலவா. மீனை குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி அதை துண்டு துண்டா வெட்டி உப்பு கண்டம் போட்டு வெயில்ல காய வச்சு முள்ளெல்லாம் எடுத்துட்டு குழம்புல போட்டா இம்மைக்கும் நல்லது, மறுமைக்கும் நல்லது, இகம் பரம் இரண்டிற்கும் ரொம்ப நல்லது. மோட்சம் கிட்டும். என்ன சார் இப்போ ஓகேயா? என்னப்பா அது பிக்சர் தான் மாறுதுன்னு பார்த்தா குரலே மாறுது. எப்படி பாஸ்? எப்படின்னா இப்படிரா
நாம என்ன தெரிஞ்சா பண்றோம், சும்மா ஒரு ட்ரை தான் சார். இப்ப பாருங்க கரெக்டா வரும். குலுக்குடா. அஜங் அஜங் அஜங். உலகம் நல்லா இருக்கணும்னா நாடு நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும்னா வீடு நல்லா இருக்கணும். ஐயோ தாடி மாறி விட்ட. சித்திக்கு தாடி முளைச்சா சித்தப்பா. ஆனா ஒண்ணு, எது மாறினாலும் இந்த முன்னுரை மாறவே இல்லை. இதத்தான் சித்தரும் சொல்லியிருக்காரு. நட்டக்கல்லும் பேசுமோ, நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. அதாவது சமைக்கிற பாத்திரத்துக்கு சாப்பாட்டோட ருசி தெரியாது, சாப்பிடுற நமக்கு தான் தெரியும். அதனால தான் சொல்றேன், உப்பு கண்டம் போட்டு போட்டு. ஐயோ என் தாடியை காணவில்லையே. ஆ, எனக்கு எப்படி இந்த தாடி? தாடி எந்துமா? சாமி, நீங்க எப்படி மணிலால இருந்து சிங்கப்பூர் வந்தீங்க? நீங்க எங்க மணிலாக்கு வந்து என் தாடி எடுத்து வந்தீங்க? அனாவசியமா சாமி, நீங்க இங்க வந்து என் ப்ரோகிராம குழப்பம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதோ பாருங்க, நான் ஒழுங்கா அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கேன். தாடி இல்லனா முகம் வரைக்கும் தாடி கொடுங்க. இல்ல, இங்க உங்களால என் ப்ரோகிராமே கெடுது. இந்தாமா மரியாதை தாடி கொடு. சூப்பர். ஆ, கிட்ட வராத, குத்திடுவேன். கரெக்ட். அதே கத்தியால என் தாடி எடுத்து கொடுத்துரு. ஆ, இதே கத்தியால உன்னை ஒரே வெட்டா வெட்டிடுவேன். வெட்டுறதுக்கு என்ன சிக்கன் நினைச்சியா? என்ன ரசனை உங்களுக்கு? டிவில முதல்ல இந்த விஷயம் பிடிக்க தூக்கி எறிங்க சொல்றேன். என்னப்பா இது? சே, 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 சே. ரிமோட்டே இல்லாம தன்னால தானே என்னமா மாறிட்டு இருக்கு. எவ்வளவு பிரில்லியண்டா இருக்கு. இத போய் நல்ல யோ, அங்கனே கேபிள் கனெக்ஷன் கொடுக்குறீங்க? சபாபதி, ஏதோ பெரிய லெவல்ல குழப்பம் நடந்திருக்கு. எல்லாரும் வரானுங்க. இனிமே நாம இங்க இருந்தோம் தர்மடி தான் விழும். ஓடே. தில் கவனி கிரேசி எல்லாமே ஈஸி. தில் கவனி கிரேசி எல்லாமே ஈஸி. பாஸ், கடை திறந்தாச்சு. அங்க என்ன பண்றீங்க? கஸ்டமர் வர நேரமாச்சு, சீக்கிரம் வாங்க. வீட்டு வீடியோ லைப்ரரி ஒண்ணா வச்சுதான் இதான் பிரச்சனை. காலங்காலத்துல இந்த கஸ்டமர் மூஞ்சில தான் முழிக்கணும். நிம்மதியா பேப்பர் படிக்க கூட விட மாட்டேன்றானுங்கப்பா. சார் 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 கடை திறந்தாச்சா? திறந்தாச்சே, இதோ வந்துட்டேன். வாங்க சார், வாங்க. வெல்கம் சார், வெல்கம் வெல்கம். உங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. ஏன் அலற? நான் கூட தான் இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தது இல்லை, அதுக்கு அலறோமான்னு. இதான் முதல் தடவை உங்க கடைக்கு வந்திருக்கோம். பாய் தி பாய், ஐ அம் விஸ்வநாதன். கிளாட் டு மீட் யூ சார், கிளாட் டு மீட் யூ. அப்போ மெம்பர்ஷிப் எடுக்க வந்திருக்கீங்களா? இரு அவசரப்படுறியே. முதல்ல உங்க கடையில் என்னென்ன கேசட் இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? எல்லா கேசட்டும் இருக்கு சார். எல்லா கேசட்டும் இருக்கா? ஆ. என்னோட கல்யாண கேசட் இருக்கா? ராமூர்த்தி அப்பாவோட 60 கல்யாண கேசட் இருக்கா? யார் சார் ராமூர்த்தி? ராமூர்த்தி தெரியாதா? தெரியாது. என்ன? ராமூர்த்தி தெரியாதா? தெரியாது. அசத்து உனக்கு பின்னாடி நின்னுட்டு இருக்காரு ராமூர்த்தி தெரியலன்றியே. அவர்தான் ராமூர்த்தி. எனக்கு எப்படி சார் தெரியும்? வந்த உடனே நான் தான் விஸ்வநாதன் சொன்னேன்ல. முட்டாள், அவர் விஸ்வநாதன்னா நான் ராமூர்த்தி தானேயா? முண்டோ ஒன்னு சொல்ற நல்லா தெரிஞ்சுக்க. எப்பவுமே நான் விஸ்வநாதன்னா அவர்தான் ராமூர்த்தி. அவர் சங்கர்னா நான் ஜெயகிஷன். நான் சங்கர்னா அவர் ஜெயகிஷன் கிடையாது. நான் கணேஷ். சங்கர கணேஷ் தெரியாது உனக்கு? வீடியோ கடை வச்சிருக்கேன்ற பிலிம் இண்டஸ்ட்ரி பத்தி உனக்கு உண்மை தெரியலையே. மக்கு இப்படி மக்கா இருக்கே. ஐயோ சாரி சார், நான் தெரிஞ்சுக்கிறேன் சார். அப்போ மெம்பர்ஷிப் எடுத்துலாமா? இரு மெம்பர்ஷிப் எவ்வளவு? மெம்பர்ஷிப் 50 ரூபாய், கேசட் எடுத்தா 10 ரூபாய். எடுக்கலன்னா? குட் क्वेश्चन. இது வெரி இன்டெலிஜென்ட். பிரிண்ட்ல நல்லா இருக்குமா? கண்ணில் ஊத்திக்கிற மாதிரி இருக்கும் சார். ராமூர்த்தி, ஒரு கேசட் எடுத்து கண்ணில் ஊத்திட்டு பார். எதுக்கு சார்? கேசட் எடுத்து கண்ணில் ஊத்தும் போது கேசட்ல டஸ்ட் இருந்தா கண்ணில் போட்டு பார். அதுக்கு தான். ஐயோ, யூ ஆர் ஆல்சோ வெரி இன்டெலிஜென்ட் சார். சதிலீலாவதி இருக்கா? இருக்கே. மைக்கேல் மதனகாமராஜன் மகளிர் மட்டும் மகாநதி. என்ன சார் அது? கமல் நடிச்ச எல்லா படமும் இருக்கு சார். அப்போ ரஜினி நடிச்ச படம் இல்லங்கறியா? இல்ல சார். இல்லையா? இல்ல, இருக்குன்னு சொல்ல வந்தேன். சின்ன வாத்தியார், சின்ன மாப்பிள்ளை, சின்ன தம்பி. பிரபு நடிச்ச படம் எல்லாம் இருக்கே. சத்யராஜ் இருக்கே. விஜயகாந்த் இருக்கு. ஹிந்தி இருக்கு சார். தெலுங்கு, மலையாளம், ஓ இருக்கு. துளு, ஒரியா இருக்கு. இது ட்ரை பண்றேன். ட்ரை பண்றியா? இது கிடைக்கும் கொண்டு வரலாம். கொண்டு வரலாம் இல்ல? பின்ன கிடைக்கும் இல்ல? கண்டிப்பா. அப்புறம் ஒண்ணும் பிரச்சனை வராது. ச்சே. எல்லா கேசட்டும் இருக்கு. ராமூர்த்தி வா போலாம். என்ன சார் அது? கேசட் இருக்கான்னு கேட்டீங்க, நான் இருக்குன்னு சொன்னேன். வாங்காமே போறீங்களே. வாங்கி என்ன பண்ணுது? நீ சொன்னபடி கண்ணில் தான் ஊத்திக்கணும். ஏன் சார்? கேசட்டை போட்டு பார்க்க விசிஆர் வேண்டாமா? விசிஆர் இல்லையா? விசிஆர் இல்லையா? ஏ, விசிஆர்லன்றதுக்கு இவ்வளவு அதிர்ச்சி ஆயிட்டாரு. ஏ, நம்ம கிட்ட டிவியே இல்லைன்னா என்ன பண்ணுவா? டிவி இல்லையா? டிவி இல்லையா? திருப்பி டிவி வாங்குறதுக்கு காசு கொடுத்தா தான் டிவி கொடுப்பான். ஆமா. சம்பாதிச்சா தானே சார் காசு வரும். அதுக்கு ஒரு வேலை பார்த்தா தானே சம்பாதிக்க முடியும். அதுக்கு அதுக்கு தான்
சார் சார் நாங்க 4 நாளா நாயா அலையிறோம் சார். எங்க 2 பேருக்கும் ஒரு வேலை போட்டு கொடுங்க சார். வாட்? வேலை இல்லையா? வேலை கேட்கிற லட்சணமா அது? சாவுக்கிறாங்களா? போங்க வெளில. அப்ப வேலை கிடையாது. சாவடிக்காத, வெளில போ. ராமூர்த்தி ராமூர்த்தி, இங்க பக்கத்துல ஒரு பார்மசி இருக்கு, அங்க போய் எல்லா மருந்தும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிடலாம். இன்னுமா போல? போங்கடா. சரிடா, பொறுமையே இல்லாம. காலங்கடத்தால வந்துட்டானுங்க. ஏதாவது ஐடியா குடுடா. சார், மாது லவ் பண்றேன்ற அது என்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? அதான் டெய்லி அவன்கிட்ட கேசட் வாங்க போறேல, அப்போ மாதுட்ட சொல்ல வேண்டியதானே? தைரியமா சொல்றதுக்கு தான்டா பயமா இருக்கு. கிழிஞ்சதுப்பா. இந்த ரேட்ல போனா நீ மாது கிட்ட இருந்து அவேர் கேசட் தான் வாங்க முடியும். ஏய் சிஸ்டர், ஏன்டா பயமுத்துற? இந்த பாருமா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்தா போறோம். இன்டா என்ன சொல்ற? ஐயா, சரியான மப்பா இருப்ப போல இருக்கே. நான் தான் அன்னிக்கே சொன்னேல, நம்ம பாலச்சந்தர் டைரக்டோரியல் டச் ஏக் துஜே கேலியே தட்டி விடுமா. இது யாரா மச்சி? வா நம்ம போலாம். சபாபதி, அருவம் வந்துடுச்சுடா. யார் பாஸ்? அதான்டா, டெய்லி நம்ம வீடியோ ஷாப் வருமே அந்த பொண்ணு தொணன்னு பேசி வீடியோ ஷாப் ஆடியோ ஷாப் ஆக்கிடும். நான் என்ன பண்றேன், உள்ள போயிட்டு பேப்பர் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு முகத்தை மறைச்சிக்கிறேன். அந்த பொண்ணு வந்து மாது இருக்கானு கேட்டா இல்லன்னு சொல்லிடு. மாது இல்லையான்னு கேட்டா சாவடிக்கதரா, உள்ள போய் சமாளி. ஐயோ. சபாபதி என்னம்மா? மாது இருக்காரா இல்லையா? இருக்காரு, ஆனா இல்ல. என்ன சொல்ற? அது வந்து வெளியில வேற எங்கயோ இருக்காரு, இங்க இல்ல. அங்க பேப்பர் படிக்கிறது வேற யாரோ. சரி. ஐ, நான் சொன்னதை நம்பிருச்சு. ஐயா, என்ன உட்காந்துட்ட? உனக்கு எந்த கேசட் வேணும்? எனக்கு கேஸ்ட் இல்ல வேணாம், எனக்கு மாது தான் வேணும். ஐயோ, அங்க பாக்குறாளே. என்ன சார், பேப்பரை தலைகீழ வச்சிட்டு படிக்கிறீங்க? அதே குறுக்கெழுத்து போட்டிக்கு விடை படிச்சிட்டு இருக்கேன். இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. அதான் இப்ப கேட்டியா, நீ போயிட்டு அப்புறமா வா. சாயங்காலம் 5 மணி ஆனாலும் நான் மாதுவை பார்த்துட்டு தான் போவேன். சாயங்காலம் வரைக்குமா? கொஞ்சம் பெரிய புக்கா எடுத்துக்கலாமோ? கஷ்டம், பிரிச்ச பக்கத்துல +2 ரிசல்ட் ஒரே நம்பரா இருக்கு. சபாபதி, 10 கேசட் 100 ரூபாய் கொடுங்க சார். மாது இல்லையா? மாது இல்ல, என்கிட்ட கொடுங்க சார். ஐயா, நான் உன்னை நம்பவே மாட்டேன். மாதுட்டு தான் பணத்தை கொடுப்பேன். மாது இல்லங்கிற, அவங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இத பார், நான் ஊருக்கு போறேன், வரது 1 மாசம் ஆகும். மாது வந்தா சொல்லு, நான் ஊருக்கு போயிட்டு வந்து பணம் தரேன்னு. சார் ஒரு நிமிஷம். மாது இங்க தான் இருக்காரு, அங்க பேப்பர் பின்னாடி இருக்காரு. பேப்பர் பின்னாடி என்ன பண்றான்? சத்தம் போடாதீங்க. அங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த பொண்ணு பேசியே ஆளை சாவடிச்சிடும். அதுக்கு பயந்து தான் பேப்பர் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காரு. ஓ, இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கா? நீங்க என்ன பண்றீங்க, பேப்பர் படிக்கிற மாதிரி போய் பணத்தை மாது கிட்ட கொடுத்துருங்க. அதெல்லாம் நான் சமாளிச்சிடுறேன். அப்புறம் இந்த பையன் இங்க வைக்கிறேனே. என்ன சார் பை இது? அது ஒண்ணும் இல்லப்பா, வீட்டுக்கு வால் கிளாக் வாங்கிட்டு போறேன். கண்ணாடிப்பா, ஜாக்கிரதை, பத்திரமா பாத்துக்கோ. சரி வச்சுட்டு போங்க சார். சார், நானும் உங்க கூட பேப்பர் பின்னாடி ஒழிஞ்சிட்டு தலைகீழ படிக்கட்டுமா? எப்படி சமாளிச்சேன் பாத்தீங்களா? சமாளிக்கன்னு சொதுப்பாத. பணத்தை கொடுத்து கிளம்புற வழியை பாரு. இந்தா, அந்த பக்கம் பிடியா கொண்டா. அப்புறம் தில்வாலே துலானியா ஹம் ஆப்கே ஹேங் கௌன் அந்த கேசட் இருக்கா? ஏன் பாபி ஆராதனா யாதவ் இங்க பாராத் அதெல்லாம் விட்ட எல்லாத்தையும் சேர்த்து சொல்ல வேண்டியதானே? சரி, அதை விடு. இந்த பிரேம்நேசன் நடிச்ச அந்த ஆள் தெலுங்கு படம் இருக்கா? என் பொண்டாட்டி கேட்டாப்பா, அவளுக்கு தெலுங்கு படம்னா ரொம்ப உசுறு. யோ, அந்த நாள் நடிச்சது பிரேம் நசீர் இல்லையா? சிவாஜி கணேசன். அது தெலுங்கு படம் இல்ல, தமிழ் படம். என்னையா கதை அடிக்கிற? இன்னைக்கு என் பொண்டாட்டி அந்த படத்தோட பாட்டெல்லாம் பாடினு இருக்கா தெரியுமா? அந்த நாள் படத்துல பாட்டே கிடையாது. ஏன் இல்ல? அந்த நாள் முதல். அது பாவ மன்னிப்புல வருதியா? காப்பி அடிச்சிட்டாங்களா? காப்பி அடிச்சிட்டாங்களா? சரி, அதை விடு. இந்த கோயில் இருக்கா? இல்ல. அறிவியல் இருக்கா? இல்ல. 1001 இல்லையா? அரச கட்டளை இல்லையா? என்ன எதுவுமே இல்ல. பெட்ராதான் பிள்ளையா? இல்ல. மன்னாடி மன்னன் இல்ல. இந்தியா படம் இல்லையா? சரி, சிவாஜி படம். பாவமணிப்பு இல்ல. பாசமலர் இல்லையா? ஆத்தாள் பசிதீரம் இல்லையா? இல்ல. பெற்றமலை வெற்றாண்டை இல்ல. மக்களே பெற்ற மகராசி இல்லையா? மாது, நீங்களா? நீங்க இல்லன்னு சபாபதி சொன்னாரே. நானும் அப்படிதான் நினைச்சேன், பட் சாரி, நான் இருக்கேனே. வால் கிளாக் பத்திரம். அப்படி ஒரு படம் கிடையாது சார். இல்லாத படத்தை ஏன் கேக்குறீங்க? என்னோட வால் கிளாக் பத்திரம். அப்படி ஒரு படம் கிடையாது. ஓ, உங்க வாழ்க்காக்கு சொன்னீங்களா? நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. நீ மூலையே இல்ல, நானே போய் கேசட் எடுத்துக்கிறேன். மாது, ஏக் துஜே கேலியே கேசட் இருக்கா? ஏன் டென்ஷன் ஆற? சாதாரணமா கேள. ஏக் துஜே கேலியே இருக்கா? ஒரு நிமிஷம் இரு. இந்தா, ஏக் துஜே கேலியே கேசட். மாது, இந்த படத்தை நான் 2 தடவை பார்த்திருக்கேன். ஐயய்யா, 2 தடவை பார்த்தோம், உனக்கு என்ன கதை புரியல? மப்பா இருக்கியே. ரொம்ப நல்ல படம். நீங்க பார்த்திருக்கீங்களா? நான் சினிமா கேசட்லாம் பாக்குறது இல்ல. ஏ,
இந்த பாருமா ஒன்னு தெரிஞ்சுக்க, சாராய கடை வச்சிருக்கிறவன் குடிக்க மாட்டான். மாது எனக்காக ஒரே ஒரு தடவை சாராயம் குடிக்கணுமா? அதெல்லாம் தப்புமா. கேசட் வாங்கிட்டு வீட்டுக்கு போ. மாது இந்த கேசட்டை விசிஆர்ல போடுங்களேன். எதுக்கு? நல்லா பிரிண்ட் தாமா, வீட்டுக்கு போய் பாத்துக்க. அதுக்கு இல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்கணும். எதுக்கு? காரணமா தான். என்ன காரணம்? போடுங்களேன், உங்களுக்கே புரியும். 2 தடவை பார்த்து உனக்கே புரியல, ஒரு வாட்டி பார்த்து எனக்கு என்ன புரிய போகுது? நான் கேசட்டை போடுறேன், நீயே பாத்துக்க. தமிழே எனக்கு புரியாது, இந்த வேளை ஹிந்தி வேறையா? கேசட்டை போடுறேன், நீயே பாத்துக்க. ஏக் துஜே கே லியே. இப்போது புரியுதா பாரு. ஐயோ 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 நிறுத்தை. ஐயோ சாரி மாது, சாரி மாது, அச்சி நிறுத்து, சாரி மாது. நிறுத்து. ஐயோ ஒரு காரணம் சொன்னியே, அந்த காரணம் இதுதானா? தூள் தூள் ஆயிடுச்சே. மாது, சின்னமுள் பெரியமுள் இருக்கே. சின்னமுள் பெரியமுளா? ஐ திங்க் அது மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னப்பா கலகலங்குது? சார் என்ன மன்னிச்சிருங்க சார், உங்க டைம் பீஸ் ஆயிடுச்சு. எல்லாம் இத்தால வந்தது. இங்க பாருங்க. மாது, என்னப்பா இதெல்லாம்? அவர் ஒன்னும் சொல்லாதீங்க சார், நான் தான் படம் பாக்குற ஆர்வத்துல வாட்ச தோச்சிட்டேன். வாட்ச தோச்சிட்டியா? என்னம்மா சொல்ற? ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு ஒண்ணும் புரியாது, எனக்கும் மாதுக்கு மட்டும் தான் புரியும். எனக்கு புரியல, என்னைய இழுக்கிற? மது விளையாடியா? வாட்ச் உங்க கடையில் தான் ஒஞ்சுது, நீ தான் அதுக்கு பொறுப்பு. துட்டு எவ்வளவு வச்சிருக்க? எடு. எல்லாம் இத்தால. வாட்ச் விலை 300 ரூபா, இதுல 400 ரூபா தான் இருக்குது. பாக்கி 100 ரூபா நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். வாட்ச் விலை 300 ரூபா, 400 ரூபா வாங்கிட்டு போயிருக்கான். பாக்கி 100 ரூபா நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேங்கிறான். என்ன கணக்குது? மாது நான் நாளைக்கு வரேன், இன்னைக்கு எனக்கு நேரமே சரியில்லை. அத்தை குடு. எங்க எப்படி போற? வாசல் அந்த பக்கம். பாய். சாட காலே கிட்டவா, கால் ப்ளீஸ் கிட்டவா. சே, எவன் காலெல்லாமோ பிடிக்கிறோம், நம்ம சொந்த காலை பிடிக்க முடியலையே. யாரும் இல்லை, வேற வழி இல்லை. 1 2 3 4 5 துத்தரி. எக்ஸசைஸ் கூட ஒழுங்கா பண்ண முடியல பணமால. சிவராமன் சார் டல்லா இருக்கீங்க? மூட் அவுட்டா? நாளைக்கு நேரம் நான் மொத்தமா அவுட். ஏன் சார் என்ன ஆச்சு? அதையும் கேட்கறேன். என் பொண்டாட்டி கௌசல்யாவோட அவஸ்தை தாங்க முடியலப்பா. ஏதோ கடவுள் நம்பிக்கை ஒண்ணு மட்டும் இருந்தா பரவாயில்ல, இவ மந்திரம் தந்திரம் பூஜை புனஸ்காரம் வேண்டுதல் பிரார்த்தனை என் உயிரை வாங்குறா. அதெல்லாம் விடுங்க சார், இது ஒரு பிரச்சனையா? அட வேண்டுதல் இவ பண்ணாலும் பரவாயில்லையப்பா, இவ வேண்டிக்கிட்டதெல்லாம் பலிக்கிறதான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க என்ன ஒரு பரிசோதனை எலி மாதிரி பயன்படுத்துறான். அதை விடுங்க, இன்றைய ஸ்பெஷல் ப்ராப்ளம் என்ன? இவ எதுக்கோ வேண்டிக்கிட்டு பெரம்பூர் முருகர் கோயில அங்கப்பிரவேசனம் பண்ண சொல்றாப்பா. அங்கப்பிரவேசனம் தானே சார், பண்ண வேண்டியதானே? ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நினைச்சுக்கங்க. ஒரு தடவை அங்கப்பிரவேசனம் பண்ணா எக்ஸசைஸ், 108 தடவை பண்ணா ஒலிம்பிக்ஸ் கின்னஸ்ல பேர் வரும், கப்பெல்லாம் தருவாங்க. 108 தடவையா? வயத்த புரோட்டீன் வாந்தி எடுக்க வருமே. வந்த வாந்திய அடக்கிக்க வேண்டியதா. நான் உங்களுக்கு சொல்ல சார், முருகருக்கு சொன்னேன். ஏய் ஆமா, அப்படி என்ன வேண்டுதல்? அதை சொல்ல மாட்டாளே. வேண்டுதல்லாம் முடிஞ்சு நுர தப்ப நான் கீழே விழுந்து கிடைக்கேன் பாரு, அப்ப வந்து சொல்லுவோம். இப்படிதான்ப்பா 6 மாசம் முன்னாடி எனக்கு நாக்குல புண்ணு வந்தது. நான் பேசாம கம்முன்னு சும்மா இருந்திருக்கலாம். என் நாக்குல சனி. நாக்குல சனியா? நாக்குல புண்ணு நீங்க? ஐயா ஓபுத்திரம் சைக்கிளிய சொல்றத கழுப்பா. இவ ஏதோ கோவில்ல போய் வேண்டிக்கிட்டு இருக்கா. அங்க அந்த குருக்கள் சொல்லிட்டார், நான் 4 நாள் நாக்குல வேலை குத்திக்கிட்டு விரதம் இருக்கணும்னு. ஏற்கனவே நாக்குல புண்ணு, இந்த இதுல வேல் வேற. ஏன் சார் இதுதான் இந்த வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சறதுங்கிறதா? வெறுப்பேத்தாதப்பா. அந்த 4 நாளும் என் நாக்கு உடுப்பி ஹோட்டல் கம்பியில குத்தின பில்லு மாதிரி இருந்தது. அப்புறம் சாப்பாடுலாம் எப்படி? வாயில ஜெயில் கம்பி மாதிரி வேலு, சாப்பாடு வேற எப்படி? கம்பி வழியாத்தான். இதுல ஒரு கொடுமை என்ன தெரியுமா? பெரம்பூர் கோவில்ல என் அங்கப்பிரவேசனம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு பாலாக்கம் பிள்ளையார் கோயில இவ 108 தேங்காய் உடைக்க போறாளா. அது வேற செலவு.
என்ன சார் அது? பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சா நல்லது தானே சார்? டா கம்முன்னு இருப்பா. அங்க பிரச்சனை பண்றது, வேல் குத்திக்கிறது, காவடி எடுக்கிறது, இது மாதிரி கஷ்டமான காரியங்களா எனக்கு இதே அர்ச்சனை பண்றது, பூ தொடுக்கிறது, கற்பூரம் காட்டுறது, ஆரத்தி எடுக்கிறது சுலபமான வேலைகள்லாம் அவளுக்கு நல்ல கதையா இருக்குதா? நானா மாட்டிக்கிட்டேன். சோ அப்ப பெரம்பூர் முருகன் கோயிலுக்கு உங்க ஒய்ஃப் கௌசல்யா வரமாட்டாங்க. வரமாட்டா? ஏன்? அங்க பிரதர்ஷனத்தை கட்டடிச்சிருங்க. 108 தடவை சுத்தினதா ரீல் சுத்திருங்க. ஐயோ அது முடியாது. நான் 108 தடவை ஒழுங்கா அங்க பிரச்சனை பண்றேன். நான் வாட்ச் பண்ண சொல்லி பெரம்பூர் குருக்கள் கிட்ட என் ஒய்ஃப் கௌசல்யா ஏற்கனவே சொல்லி வச்சிட்டாலே. பெரம்பூர் குருக்கள் இருக்காரே, அவர் பார்ட் டைம் தான் குருக்கள், ஃபுல் டைம் கணக்கு வாத்தியார். 108ல 1 குறைஞ்சது பெஞ்ச் மேல நிக்க வச்சிருவேன். இப்படி ஒரு சிக்கல் இருக்கா? இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி சால்வ் பண்ண போறேன்? கோவிந்தா 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 கோவிந்தா. சிவராமன், he is our man. கோவிந்தா 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 நில்லு கோவிந்தா 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 நில்லு கோவிந்தா. డబ్బండి డబ్బండి పేయ్ కబ్బండి. మీరు అంగ ప్రశ్న పన్నా డబ్బు ఉండు. లేదండి, తెలుగులో చెప్పండి. అంగ ప్రశ్న అంగ వెళ్ళండి. అంగం అంగం ప్రదర్శన ప్రదర్శన అంగ ప్రశ్న. గోవిందా గోవిందా. அதேதான், అర్థమైంది. 108 தடவை. 108 இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது? இது பாரு. 1 ఒకటి 0 పూజ్యం 1 1 1 1 8 1 108. மாதோ, இப்ப நீ சொன்னது 101 கோடியே 11,11,111 ஆயுசு பூரா அங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்க போறான். விடுங்க சார், குருக்கள் கணக்கு வாத்தியார் தானே, கரெக்டா 108ல ஸ்டாப் பண்ணுவார். அது சரி, తెలుగులో చెప్పండి. இவன் ஒத்தண்டா 108 தடவை அங்க பிரச்சனை பண்ணேன்னா 500 ரூபாய் தருவேன். ஆமா, 500 రూపీస్. இது மட்டும் கரெக்டா புரியுமே. మాధుగారు ఏ వీధిలో నేను అంగప్రదర్శన చేయాలి? వీధిలో లేదండి, కోవిల్లో. కోవిల్లో తెలుగులో చెప్పండి. అయ్యయ్యో, కోవిల్ తెలియదాడా? దేవుడా. ఓ, ఎన్టీ రామారావు గారు మంచి మనిషి, சத்து போயிட்டாரு. என்ன கன்றாவி இவன் இத்தனை நாளைக்கு அப்புறம் துக்கம் கொண்டாடுறான். அதே சரி விடுங்க சார், கோவில நேர்ல காமிச்சா புரிஞ்சுப்பா. மாது, முக்கியமான விஷயத்தை மறந்துட்டிய. கோவில்ல குருக்கள் கிட்ட இவரை நான் இல்ல சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும். తెలుగులో చెప్పండి. చెప్పండి இல்லடா, చెప్పண்டா. நாங்க என்ன பொம்பளைங்களா? கோவிந்தா, உன் பேர் என்ன? ఏమి? ஆமா, ஏமி, டாமி, ஜிம்மி, ஜிக்கி, நாய் பேரா காதுல சொல்லு. பேய் மொழி முழிக்கிறான் சார். அதுவும் தெலுங்குல முழிக்கிறான். மூடுறா. கோவிந்தா, மீ பேர் ஏமி. என்னடா உளர்ற? மீ பேர் மாது, ஐ பேர் சிவராம, ஹீ பேர் கோவிந்தா. என்ன கோவிந்தா கரெக்டா? உங்களோட பெரிய உபதிரவம் போச்சு. மீனா எம்மி மீ இல்ல சார். அவன் பேர் என்னன்னு கேட்டேன். கோவிந்தா, மீ பேர் ஏமி? నా పేరు శ్రీవారికే వెంకట లక్ష్మీ నరసింహ రంగరాజు వారి పేట. உன்னை வாரி போட்டா என்ன? மாது, கோவில்ல குருக்கள் கிட்ட இவன் பேர் என்னன்னு கேட்டா சிவராமன் சொல்லுப்பா. తెలుగులో చెప్పండి. என்ன சொல்ற? ஐயோ, குருக்களுக்கு தெலுங்குல என்ன? గోవిందా, కోవిల్లో విగ్రహములో పూజలు చెయ్యాలు. ఓ, పూజ చేస్తావా? అర్థమైంది. కోవిల్లో విగ్రహాలకు బదిలా నాకు నిక్క వచ్చి మీరు పూజ చేస్తావా? గోవిందా 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 గోవిందా. நிறுத்துறா. கோவிந்தான்னு சொல்லக்கூடாது, உடனே உணர்ச்சி வசப்பட்டுருவியா. தபார், கோவில்ல குருக்களும் பேர் சிவராமன் சொல்லணும். சொல்லு, நீ பேர் ஏமி? నా పేరు శ్రీవారికే వెంకట లక్ష్మీ నరసింహ రంగరాజు వారి పేట శివరాములు. அதே முன்னாடி ஒரு குட் சைன் விடுற, அதெல்லாம் கிடையாது, வெறும் சிவராமன். சொல்லு, நீ பேர் ஏமி? శివరామ్ గారు. சிவராமன் காரு மாருதி காரு இல்ல, வெறும் சிவராமன். రాబోయే సందమామా. இதான் கோவில். శంకరా கோவிந்தா, எங்கடா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல போன? మాధుగారు, ఈ కోవిల్లో ఈ దేవుడికి సప్త స్వరరాగ సమర్పణం చేస్తున్నాను. ప్రాణము నీవని. நிறுத்துறா. எங்க பிராணம் போகுது? வாங்க இங்க இருக்காரா? ஹாய் குருக்கள்ஸ். அர்ச்சனையா அபிஷேகமா? ரெண்டு இல்ல, அங்க பிரச்சனம். உங்க 2 பேர்ல யார் பண்ண போறா? நாங்க 2 பேர் இல்ல, தோ இவர்தான். நான் சொல்லல கோவிந்தா, குருக்களு. గురుక్కలు లేదండి, శాస్త్రులు. இப்ப சொல்லு, இத்தனை நேரம் கரடியா கத்தின. நீங்க 1 hour கழிச்சு வாங்கோ. இன்னைக்கு சிவராமன் சார் ஒருத்தர் அங்க பிரதர்ஷனம் பண்ண போறார். இவர்தான் சிவராமன் சார். என்ன இவர் சிவராமனா? చెప్పుడా. నా పేరు శివరామన్. మీరు శివరామనా? అప్ప మీరు కౌసల్య భర్తుడు. లేదు, నేను శివరామను, వాళ్ళు కౌసల్య భర్త. என்ன சொல்றார்? அதாவது என் ஒய்ஃப் பேரு கௌசல்யா, அதான் குழம்பிட்டார் அவர். அவர் தெலுங்கு பேசுறார். ஆமா. கௌசல்யா தமிழாச்சே. ఇంటర్కాస్ట్ మ్యారేజ్. తెలుగులో చెప్పండి. ఇంటర్లు, కాస్ట్లు, మ్యారేజ్లు சாவடிக்காதடா. சரி, அப்ப அங்க பிரதர்ஷனம் ஆரம்பிக்கலாமா? அவர் 108 தடவை அங்க பிரதர்ஷனம் பண்றாரான்னு கௌசல்யா பக்கத்துல இருந்தே பார்க்க சொல்லி இருக்கா. அங்க பிரச்சனை ஸ்டார்ட் செய்யாலு. என்ன மரத்தை அடியோட வெட்ட மாதிரி கிடக்கா கோவிந்தா?
మాధుగారు என்னடா அழகு காட்டுற? సొంబులు சொம்புலோ సొంబు లేకపోతే బ్యాలెన్స్ రాదండి. ఓ. ప్రాక్టీస్ అయిపోయిందా అదే వాడికి అయింది. சரி சரி இந்தா சொம்பு. మాధుగారు 500 డబ్బు ఇవ్వండి. கோவிந்தா ஸ்பீடா சுத்தண்டி 1000 டப்பண்டி. గోవిందో என்னவன் முருகர் கோயில் வந்து கோவிந்தா கோவிந்தா சொல்லி சாமியை குழப்பறான். శివరామన్ గారు ఏమి నేనులు నీనులు టీ తాకి వస్తావా? రా తెలుగులో చెప్పండి. డాయ్ సుత్రా. గోవిందా 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 ఒకటి గోవిందా 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 గోవిందా. గోవిందా 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 గోవిందా. இந்தாங்க டீ. தேங்க்யூ. గోవిందా 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 రెండు గోవిందా గోవిందా గోవిందా. அப்பனே பிள்ளையாரப்பா, இந்த வாட்டியாவது நான் ஆஃபீஸர் எக்ஸாமில் நல்லபடியாக எழுதி பாஸ் பண்ணோம். அதுக்கு நீ தான்ப்பா அருள் புரியணும். என்ன பிள்ளையாரப்பா, என்ன சொல்கிற நீ? நான் இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக எழுதி பாஸ் பண்ணுறேன்னா என் ரிசல்ட் என்ன ஆகும் சொல்லுப்பா. గోవిందా கோவிந்தாவா? என்ன பிள்ளையாரப்பா சொல்கிற நீ? గోవిందా. அடச்சே, நேரம் கெட்ட நேரத்தில் இவன் வரத்தேன். இனிமே நான் எக்ஸாமே எழுதல, போங்கப்பா. గోవిందా 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 గోవిందా. என்ன பாக்குற? என்னடா இவன் பாதி உருள்றான் பாதி ஓடுறானேன்னு பாக்குறியா? அது ஒண்ணு இல்ல. 2 கேன பசங்க 108 தடவை அங்க பிரச்சனை பண்ணா துட்டு தரேனாங்க. அதான் இப்படி. நீ ஒண்ணு கண்டுக்காத. என்னையா சும்மா இருக்க? తెలుగులో చెప్పండి. ஆ? తెలుగులో చెప్పండి. గోవిందో 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 గోవిందో. ఎందుకు? నా గోవిందో ఓ. గోవిందో. என்ன சார் ஒரு 50 சுத்தம் ஆயிருக்குமா? ஏய் விளையாடுறியா? ஓடினா கூட 50 ஆயிருக்காது. பாவம் உருள்றான். தில் கவனி கிரேசி எல்லாமே ஈஸி. தில் கவனி கிரேசி எல்லாமே ஈஸி. என்ன அவர் வந்துட்டாரா? அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கார். எவ்வளவு ஆச்சு? யாவை யாபைனா? யாவைனா 50ன்னு அர்த்தம். அவர் உங்களுக்கு தெலுங்கு சொல்லி தரலையா? அது சரி, நீங்க தான் அவருக்கு தமிழ் சொல்லி தரலையே. குருக்களே குழப்புறீங்க. நீங்க 2 பேரும் இன்டர் காஸ்ட் மேரேஜ் தானே? என்ன உளறீங்க? கோவிந்தா கோவிந்தா ஸ்கோர் எந்தா? யாபை. என்ன ஆளுக்கு ஆளு யாபை யாபைங்கிறீங்க? ஆமா அவர் எங்க? என்னது, உங்க புருஷனை உங்களுக்கே அடையாளம் தெரியலையா? என்ன சொல்றீங்க? எங்க இருக்கார்? அதோ உருண்டு இருக்காரு, அவர்தான். என்ன இவன் என் புருஷனா? ஆமா, இவனோட வேற யாராவது வந்தாங்களா? 2 பேர் கூட வந்தா எங்கேயோ வெளியில போயிருக்கா. புடிங்க வரேன். ஹாய் குருக்கள், ஸ்கோர் என்னாச்சு? கோவிந்தா நல்லபடியா உருண்டு இருக்கானோ? உருள்றான் போடுங்க. ஹாய் கௌசல்யா. ஹாய் கௌசல்யா. வெக்கமா இல்ல? உங்களுக்கு பதிலா யாரோ ஒரு கோவிந்தாவை அங்க பிரதர்ஷனம் பண்ண சொல்லிருக்கீங்களே. என்னமா தப்பு? எதுக்கோ வேண்டிக்கிட்டு என்ன நீ அங்க பிரதர்ஷனம் பண்ண சொன்ன. எனக்கு பதிலா கோவிந்தாவை அங்க பிரதர்ஷனம் பண்ண சொன்ன. ஆக மொத்தம் உன் வேண்டுதல் நிறைவேறிச்சு இல்லையா? வேண்டுதல் என்ன தெரியுமா? என்ன? நமக்கு குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக உங்களை 108 தடவை அங்க பிரதர்ஷனம் பண்ண சொன்னேன். எதுல விளையாடுறதுங்கிற விவஸ்தையே கிடையாது. ரொம்ப சாரிமா, எனக்கு இதெல்லாம் நீ முதல்ல சொல்லியிருக்க வேண்டாமா? சொல்லியிருந்தியானா? అబ్బా ప్రాణం పోయింది సార్. వాళ్ళెవరో? கௌசல்யா. ఓ నా భార్య. அய்யோ உன்னை என்ன பண்ற தெரியுமா? முத்தா வாங்க மேனேஜர் சார், வாங்க உள்ள உட்காருங்க. தபா என்னால உட்கார முடியாது. ஏன் சார் பைல்ஸா? யோ என்ன சுத்த கிராக்கா இருக்க? டைம் இல்லையா? பேங்க் மூட்டி இப்பதான் அவசரமா வரேன். முதல்ல மாது வர சொல்லியா? பாஸ் உள்ள குளிச்சிட்டு இருக்காரு, இப்ப வந்துருவார். நீங்க உள்ள உட்காருங்க சார். சரி வர சொல்லு. வாங்க சார். வர சொல்லு. எதுக்கே மெழுகுவத்தி ஏத்தி வச்சிருக்கீங்க? இன்னைக்கு என் நேரம் பவர் கட் வரும்னு பேப்பர்ல போட்டிருக்கான். அதனால தான் முன்னெச்சரிக்கையா மெழுகுவத்தி ஏத்தி வச்சிருக்கேன். சரி அதை விடு. பேங்க்ல மாது லோன் அப்ளை பண்ணியிருந்தான். 20,000 ரூபாய் சாங்ஷன் ஆயிருக்கு. செக்கா குத்து போலான்னு வந்தேன். வந்தா கொடுத்துரு. ஐயோ நீங்களே பாஸ் கிட்ட கொடுத்துருங்க. அதெல்லாம் முடியாதுயா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு வேணும், ஒய்ஃபுக்கு டெலிவரி, எனக்கு குழந்தை பிறக்க போறதியா?
மாது தப்பா நினைப்பார் சார். யோ எனக்கு வந்த பிறந்த மாதம் ஏன் தப்பா நினைக்கணும்? அது இல்ல சார், செக்க நீங்களே கொடுத்துருங்க. நான் உள்ள போய் பாஸ் அனுப்பி வைக்கிறேன். அது வரைக்கும் காப்பி குடிங்க. அப்பா என்ன சூடு! காஃபி என்ன இவ்வளவு சூடா இருக்கு? அடுப்புக்கு மேல வச்சாங்களா இல்ல அடுப்புக்குள்ளே வச்சிட்டாங்களா? மேடம் மேடம், மக்களை பெற்ற மகாராசி கேசட் எங்க இருக்கு? என்ன சார், சபாபதி உங்க ஒய்ஃபுக்கு டெலிவரினா நீங்க வந்து எடுக்கிறீங்க? ஐயா வாயில ஒரே சம்பளா இருக்கு. மாங்காய் இங்க பாக்கெட்லயா? யோ என்னையா காஃபி கன்றாவி! முதல்ல இந்த செக் எடுத்துக்க 20,000 ரூபாய்க்கு. மாதே செக்க காணோம்பா, இங்கதான் வச்சேன். செக்க காணோமா? ஒரு நிமிஷம். ஜானகி ஏக் துஜே के लिए மெழுகுவர்த்தி செக்க காணோம். ஏய் ஜானகி! சாரி மாது. பாவி எரிச்சிட்டியா? ஆமா. ஐயோ மாது, எனக்கு நேரமே சரியில்லை. நான் நாளைக்கு வரேன். பாய். சாரி சார். சிரிப்பே மேஜிக் டச்சு, மனசு என்ற அற்புத லாம்பில் மகிழ்ச்சி தானே சுவிட்சு. புனைவோம் தெனாலிராமன் வேடமிதே, நீ அறிவாய் முல்லா பேர்பால் பாடமிதே. ஹலோ சிவராமன் சார், வாங்க. எப்படி என்ன பேரஞ்ச மாதிரி இருக்கீங்க? என்ன ஆச்சு? பேரஞ்சா பரவாயில்லையப்பா, நாளைக்கு என்ன ஆவி அடிக்க போகுது. என்ன சொல்றீங்க? அது ஏன் கேட்கற? பரிகாரம் வேண்டுதல் என் பொண்டாட்டி கௌசல்யா அடிக்கிற செருப்பு இது, சாரி லூட்டி சைக்கிளப்பா. அத்த கீழே போடுங்க. என்னாச்சுப்பா? அது ஏன் கேட்கறப்பா? மதுரையில மாத்ருபூதன் ஒருத்தர் இருக்காரா, நாளைக்கு அவர் வரப்போற. அவருக்கு ஆவி வருமா? சரியா சொல்லுங்க, வரப்போறது மாத்ருபூதமா இல்ல ஆவியா? ரெண்டும் தான். மாத்ருபூதமும் வரப்போற, அவருக்கு ஆவியும் வரப்போறது. ஆமா, அந்த ஆவி என்ன பண்ணும்? என்ன வேணாலும் பண்ணும். நாம கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லும். உனக்கு தான் என் பொண்டாட்டி பத்தி தெரியுமே, எனக்கு தேவையில்லாதான் கேட்க போறா. அவ நாளைக்கு என்ன கேட்க போறாளோ, ஆவி பரிகாரமா என்ன சொல்ல போதோ பயமா இருக்குப்பா. பேசாம அந்த மதுரை ஆவிய வரவிடாம தடுத்துட்டா? ஆவியை தடுக்க முடியுமா? புஷ்னு தன்னால வந்துரும். ஜிப்பா மணிங்க சார், வேறலே தெரியாம நீங்களே பார்க்க ஆவி மாதிரி தான் இருக்கீங்க. இந்தப்பா கபாலி. என்னம்மா? பாரு இந்த சட்டைய எவ்வளவு அழுக்கா இருக்கு. இப்படியா வெளுக்கிறது? என்னம்மா இது? நல்லா வெளாவில வச்சு வெளுத்து தானம்மா கொடுத்துருக்குறேன். நீராவி வரா மாதிரி வேற தேய்ச்சி கொடுத்துருக்குறேன். இதோ பாரு, இங்கெல்லாம் எவ்வளவு அழுக்கா இருக்கு. மறுபடியும் வெள்ளாவில வச்சு நல்லா வெளுத்து கொடு. முதல்ல இந்த ஓட்டை இஸ்திரி பெட்டியை தூக்கி போட்டு புதுசா ஒண்ணு வாங்கு. அது மட்டும் முடியாதுமா, இது நமக்கு ஆவி வந்த பொட்டி. நாளை கால் நான் இங்க வரும்போது இந்த சட்டை நல்லா வெளுத்து இருக்கணும். ஆமா, இந்தாடா எத்தையும் போடுறா. கொட்டாவியா வருது. ஹீ இஸ் அவர் மேன். இல்ல, இது நம்ம ஆளு. ரெண்டு ஒண்ணும் பரவாயில்ல, விட தப்பு இல்ல. கபாலி பா பா சாவுடா போடா. பயமா இருக்குதுப்பா, பயமா இருக்குதுப்பா. ஏன் பயந்து சாவற? நீ என்ன நிஜம் ஆவியா? ஆவி மாதிரி நடிக்க போற, அவ்வளவுதான். அட ஆவி கிடக்குது, அதை விடுப்பா. உன் சம்சாரத்தை நினைச்சாதான்பா பயமா இருக்குது. இது சொல்லு நியாயமான பயம். சாருக்கே அந்த பயம் உண்டு இல்ல சார்? ஆமாமா. ஏய் இந்த அப்படி இதுல 500 ரூபாய் பணம் இருக்கு. என்னப்பா இது? 300 ரூபாய் தான் இருக்குது. பாக்கி 200 ரூபாய் ஆவி கண்ணுக்கே தெரியாது. பாத்தியா, இதானே வேணாங்கிறது. சொன்ன போல கரீட்டா கொடுத்துடணும்பா. காரியத்தை முடியா தரேன். அவ்வளவுதானே, இனிமே கவலையை விடு.
இப்போ நான் அங்க போய் இன்னா சொல்லிக்கணும்னு கரெக்டா சொல்லிடுமா? ஏன்? ஏன்னா அப்புறம் உன் சம்சாரம் என்ன இன்னா கேள்வி கேட்கணும்னு தெரியாதே. ஆமா, உன் சம்சாரம் என்னப்பா கேட்கும்? என்ன வேணாலும் கேட்போம். எனக்கு ஏன் ப்ரமோஷன் கிடைக்கலங்கிறத ஆரம்பிச்சு எப்பவோ காணாம போன சொம்பு ஏன் இன்னும் கிடைக்கலங்கிறத வரை என்ன வேணாலும் கேட்போம். அது மட்டும் இல்ல, ப்ரமோஷன் சொம்பு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்போம். பரிகாரம் தானே, சொல்லிட்டா போச்சு. சொல்லுவ பரிகாரம் சொன்ன அடிக்கிற அடியில நீ நிஜமாவே ஆவி ஆயிடுவ. துபார் கபாலி, பரிகாரம்லாம் ஒண்ணு வேணாம். நீ நேர கௌசல்யாட்ட போயிட்டு துபார்மா கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு கம்முன்னு இருந்தியானா ப்ரமோஷன்ல ஆரம்பிச்சு சொம்பு வரைக்கும் எது வேணாலும் தன்னால கிடைக்கும்னு சொல்லிடும். என்ன சார் ஆவி பேய் மூழ்கி முடிக்குது? மோர்சிங் வாசிக்கிறான் டொயின் டொயின்னு. அது இல்லப்பா, சொம்பு ஒண்ணு காணாம போச்சு. நீ அது இம்மான் ஜெயிச்சு இருக்குமா? ஒரு உதாரணத்துக்கு சொன்னா அந்த சும்மே பிடிச்சிட்டு அலையறிய அத்த உடியா பாத்தியா, சொம்பு உடைஞ்சிட போறது. வா. கௌசல்யா, கௌசல்யா, உனக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ். எது வேணாலும் அப்புறம் கேட்டுக்கிறேன். ஆவி வந்தாச்சு, போய் பார்த்து வரேன். என்னது ஆவி வந்தாச்சா? பிரஷர் குக்கர்ல ஆவி வந்தாச்சு, போய் ஆஃப் பண்ணிட்டு வரணும். வெலவெலத்து போயிட்ட, சாவடிச்சிட்டாளே கபாலி. ஆசு தைரியமா வாயா. உட்காரு, கூச்சண்டி. அம்மனி வர்றாங்க. இப்ப சொல்லுங்க, என்ன சந்தோஷமான விஷயம்? அவசரப்படாத, இவர் யார் சொல்லு பார்க்கலாம். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. கபாலி. கபாலி கோயில்ல பார்த்த மாதிரி இருக்கு. இது இவரை கபாலி கோயில்ல பார்த்தே இருக்க முடியாது. இவரை மீனாட்சி அம்மன் கோயில்ல தான் பார்த்திருக்க முடியும். ஏன்னா இவர் தான் மதுரை மாத்ருபூதம், த ஃபேமஸ் ஆவி. மதுரை மாத்ருபூதம் இவரா? ஐம் சாரி, நான் உங்களை பார்த்ததே இல்ல. மாத்ருபூதம்னு கேள்விதான் பட்டிருக்கேன். நான் கூட பார்த்தது இல்ல, கேள்விதான் பட்டேன். என்ன சொன்னீங்க? உங்களை நான் பார்த்தது இல்ல, நீங்க தான் நீங்கன்னு இவங்க சொல்லிதான் நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப சாது. இவர் ஆவி அப்பாவி. வியாழக்கிழமை வரதா லெட்டர் போட்டிருந்தீங்க. என்னமா அது? லெட்டர் போட்டாலும் போடாட்டியும் வாரம் வியாழக்கிழமை வருமே. அட அது இல்லீங்க, இவர் வியாழக்கிழமை வரதா தானே சொன்னீங்க. ஓ இவரா? ஆர்டினரின்னா வியாழக்கிழமை தான் வருவேன். ஆனா இது அர்ஜென்ட் ஆச்சே, அதான் புதன்கிழமையே வந்துட்டேன். என்னது ஆர்டினரி அர்ஜென்ட்னு? அர்ஜென்ட்னா டபுள் சார்ஜுங்க, ஆர்டினரினா நார்மல் தான். ஆனா செவ்வாய்க்கிழமையானா கடை லீவுங்க. வாசல்ல போர்டே போட்டு இருக்குமே. ஆமணி கடையா? மடையா? இது பாத்திர கடை வச்சிருக்காரு மதுரையில இல்ல? அந்த கடையா? ஆமாங்க, சொம்பு பாத்திர கடை வச்சிருக்கேங்க. சொம்பு ஏதாவது காணாம போச்சுன்னா நம்ம கடையிலே வாங்கிக்கலாங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஆவி பறக்க சுட சுட ஒரு கப் காபி கொடுங்க. யோ, நீ ஏன் ஆவி கிவின்னு அனாவசியமா கமிட் பண்ணிக்கிற? சும்மா சமாளிச்சமா. அந்த ஆவி மேட்ரை எப்படி கொண்டாந்து விட்டோம் பாத்தியா? அக்ஷனா தெரியுமா? ஏன் அர்ஜென்ட் ஆர்டர் தொழில் புத்தியை காமிக்கிற? துபார் கபாலி, நல்லா கேட்டுக்கோ. இப்ப கௌசல்யா வந்து ஆவிய கூப்பிடும்போ நீ ஆவிய கூப்பிடுற மாதிரி ஒழுங்கா நடி. சொதிப்பி கிதிப்பி வச்ச நீ எதுக்கும் கவலைப்படாத நைனா. உன் சம்சாரம் வந்து என்ன மாதிரி கேள்வி கேட்டு என்ன கசக்கி பிழிஞ்சாலும் வெளுத்து கட்டிடுறேன். மறுபடியும் தொழில் பாஷையே மாத்தியா? மன்னிச்சுக்கப்பா, மன்னிச்சுக்கப்பா. உங்களுக்கு என்னெல்லாம் ஆவி வரும்? எனக்கு எல்லா ஆவியும் வருங்க. வெள்ளாவி, நீராவி. வெள்ளாவியா? வெள்ளக்கார ஆவி. வெள்ளக்கார ஆவியை தான் சுருக்கமா வெள்ளாவிங்கிறாரு. நீராவின்னு ஏதோ சொன்னாரே. அதே வெறும ஆவின்னு சொல்லாம மரியாதை கொடுத்து நீர் ஆவி அப்படிங்கிறார் அவர். அப்போ ஆவியை கூப்பிட்டுலாமா? இது உங்க வீடு, நீங்க யார வேணா கூப்பிடலாம். தமாஷ் தமாஷ், நான் சொல்லல. ஆவி ஆவி. மாத்ருபூதம் சார், எங்க வீட்டுக்காரருக்கு ஆபீஸ்ல ரொம்ப நாளா ப்ரமோஷன் கிடைக்கலையா? எப்படி தெரியும்? சொன்னாங்களே. என்னது? அது எல்லா ஆவிங்களும் சேர்ந்து வந்து சொன்னாங்களே அப்படிங்கிறார். என்ன மாத்ருபூதம், நான் சொன்னது சரியா? நீங்க சொன்னா சரி. வெள்ளவா உனக்கு வச்சிருக்க. சார், இவருக்கு ப்ரமோஷன் கொடுக்கறேன்னு சொன்ன மேனேஜர் செத்து போயிட்டார். அவர் ஆவி வர வச்சு கேட்க முடியுமா? மேனேஜர் தானுங்களே, ஒரு நிமிஷம். ஆவி ஆவி வா வா, மேனேஜர் ஆவி வா வா. என்னங்க இது? நிலா நிலா ஓடி வாங்குற மாதிரி பாடுறாரு. நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொல்லலையா என்னோட மேனேஜருக்கு குழந்தை மனசுன்னுட்டு? அதான் என்ன மாத்ருபூதம், பழைய மேனேஜர் வந்துட்டாரா? மெய்யாலுமே நீங்க சொன்ன மாதிரி மேனேஜர் குழந்தை தாங்க. தவந்துக்கின்னே வராரு. இதோ வந்துட்டாரா? அம்மணி, என்னை எதற்காக கூப்பிட்டாய்? ராதாகிருஷ்ணன் சார்,
வந்துட்டீங்களா? ராதாகிருஷ்ணனா மாத்திட்டீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. ஆவி ஆவி வா வா ராதாகிருஷ்ணன் ஆவி வா வா. யோ மேனேஜர் தான் ராதாகிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன் தான் மேனேஜர். கௌசல்யா ஏண்டி ராதாகிருஷ்ணன் சொல்லி குழப்பற? மேனேஜர்னு சொல்லு. ஆவிக்கு பேர்லாம் கிடையாது, வெறும் பதவி தான். சட்னு முடிவு பண்ணுங்க. ஆவி இஸ் வெயிட்டிங். இப்ப வந்திருக்கிறது மேனேஜர் ஆவி தானே? மேனேஜரே தான். சூட்டு கோட்டெல்லாம் போட்டு இருக்காரு. சலவை பிரமாதமா இருக்கு. கபாலி கடையா இருக்கும்னு நினைக்கிறேன். மணி, என்னை எதற்காக அழைத்தாய்? அது என் புருஷனுக்கு எப்ப ப்ரமோஷன் கிடைக்கும்? ப்ரமோஷனாக இருந்தாலும் ஈயச்சொம்பா இருந்தாலும் தேடினாதான் கிடைக்கும். ப்ரமோஷனை தேடணுமா? அதே அதற்கான வழிவகைகளை தேடணுங்கிறார். என்ன வழிவகை? பலகாரம் பண்ணுங்க. பலகாரமா? பரிகாரம். பரிகாரத்தை தான் பலகாரம்ங்கிறாரு. இல்ல ஒருவேளை பரிகாரமே பலகாரம் தான் சொல்ல வரீங்களோ? ஞாபகம் வந்துடுச்சு. இப்ப ஞாபகம் வந்துடுச்சு. புருஷன் வேணா வேணாங்கிற அளவுக்கு வாய்க்கு ருசியா விதவிதமா பலகாரம் பண்ணி போட்டு திணிங்க. அப்புறம் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு மோஷன் ஆயிடும். ப்ரமோஷன் ஆயிடும். புரியலையே. புருஷன் மனசு கோணாம நடந்துக்கிறது தான் குடும்ப இஸ்திரியோட லட்சணம். அது குடும்ப ஸ்திரீயோட லட்சணம்ங்கிறார். என்ன நான் சொன்னது சரியா? நீங்க சொன்னா சரி. என் புருஷனுக்கு சைனஸ் ப்ராப்ளம், அடிக்கடி ஜலதோஷம் பிடிச்சுக்கிறது. என்ன பண்ணலாம்? ஜலதோஷம் வந்தா ஆவி பிடிக்கணும். அறிவில்ல உனக்கு? டாக்டர் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி ஆவி கிட்ட கேட்கறிய. கம்முன்னு இரு. நீ ஆவி போ சொல்லுப்பா. சே கெட் அவுட் ஆவி. ஆவி ஆவி போ போ. மேனேஜர் ஆவி போ போ. ஆவி ஆவி கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட். கௌசல்யா, வா கீதா வா. என்ன இந்த பக்கம்? கபாலி லேண்ட்ரிக்கு போயிருந்தேன். கடை மூடி இருந்தது. இந்த கபால் எங்க போய் தொலைஞ்சான்? அதான் உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். நான் சொன்னேனே, மதுரை மாத்ருபூதம் ஆவி வந்திருக்கார். உனக்கு ஏதாவது கேட்கணும்னா கேட்டுக்கோ. எனக்கு என்னத்த கேட்கணும்? இந்த கபால் எங்க போய் தொலைஞ்சான்னு தான் கேட்கணும். வா. அட கபாலி, என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? உனக்கு 100 ஆயிடுச்சு போ. இப்பதான் உன்னை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். கபாலியா? இவர் மாத்ருபூதம். இவன் கபாலி இஸ்திரி கடை வச்சிருக்கான். இஸ்திரியா? ஆவி இல்ல? இவன் ஆவியா? கன்றாவி. இவன் இஸ்திரியா? ஆசு ஆசு. கவனி கிரேசி எல்லாமே ஈஸி. தில் கவனி கிரேசி எல்லாமே ஈஸி. என்னடா ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் சீக்கிரம் சொல்லுங்கடா. இரு சிஸ்டர், ஏன் அவசரப்படுற? இஷ்டத்துக்கு சொல்ல. எதனா ஸ்கூல் பாடமா? காதல் பாடம், லவ் லெட்டர் எப்படி ஆரம்பிக்கலாம்? எழுதிக்க. மை டியர் வீடியோ. மை டியர் மாதுல போடணும். அதெல்லாம் ஓ ஸ்டைல்மா. அண்ணா சொல்றத எழுது. மை டியர் வீடியோ. நீ வீடியோனா நான் ஆடியோ. நீ டிஷ்னா நான் கேபிள். நீ கில்லினா நான் தாண்டு. நீ பேட்னா நான் பால். நீ காத்தானா நான் மாஞ்சா. நீ கோலினா நான் பேந்தா. மபே எழுதிட்டியா? எழுதிட்டேன். எழுதிட்டியா? இவ்வளவு சீக்கிரமாவா? எழுதிட்டேன்டா. இத கொண்டு போய் மாதிட்ட கூட அப்புறம் பாரு. ரொம்ப தேங்க்ஸ்டா. சபாபதி. எஸ் பாஸ். பாஸ் என்னடா பாஸ்? நான் என்ன சினிமா வில்லனா? எப்ப பாரு பாஸ்ங்கற. டா நேத்திக்கு நம்ம துபாய் கஸ்டமர் வந்தாரு. அவருக்கு சில சினிமா பட கேசட்லாம் வேணுமா. அவரே அவர் கைப்பட எழுதி வச்சிருக்காரு. நாளைக்கு பாரிஸ்க்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரு. ஓகே பாஸ். பாஸா? மறுபடியும் பாஸா? உன்னை திருத்தவே முடியாதுடா. ஆமா பாஸ். அபாபதி அபாபதி. யோ, என் பேர் அபாபதி இல்லையா, சபாபதி. சரி சபாபதி, எனக்கு சம்பிகாபதி கேசட் வேணும். யோ, அது சம்பிகாபதி இல்ல, அம்பிகாபதி. அந்த கேசட்டை கொஞ்சம் எடுத்து கொடுத்துறேன். பழைய கேசட் தேடித்தான் தரணும். பாஸ் என்ன வெளில போக சொல்லிருக்காரு. சரி சபாபதி, அதை கொஞ்சம் எடுத்து கொடுத்துறேன் ப்ளீஸ் ப்ளீஸ். அங்க போய் உட்காரியா, தேடி தரேன். மணாலனே மங்கையின் பாக்கியம், பதி பக்தி, உத்தரவின்றி உள்ளே வா. ஐயோ அருமை வந்துடுச்சே. வாமா வா. இந்தாங்க மாது கேசட். இதுக்குள்ள ஒன்னு வச்சிருக்கேன், மறக்காம படிங்க. கவருக்குள்ள என்ன வச்சிருக்க போறா? கேசட் தான் வச்சிருப்பா. கேசட் எப்படி படிக்க முடியும்? பார்க்க தானே முடியும். பயங்கர ரெண்டாம் கட்டனா இருக்கும் போல இருக்கு. மாது, இந்த கேசட் படிங்க. நான் படிக்கிறேன், நீ போயிட்டு வா. மாது, எனக்கு கேசட் வேணும். ஏய், இப்பதானே கேசட் கொடுத்த, மறுபடியும் வேணுங்கற? இந்த எடுத்துக்க. இது இல்ல, எனக்கு ஏக் துஜே கேலியே வேணும். மறுபடியுமா? தபர்மா, நீ 2 தடவை பாத்துக்க. நியாயமா பார்த்தா அது தோ துஜே கேலியே, இன்னொரு தடவை பார்த்தா தீன் துஜே கேலியே ஆயிடும். ப்ளீஸ் மாது, எனக்கு அந்த கேசட் வேணும். சரி தரேன், ஆனா வீட்டுக்கு போய் பார்க்கணும். மாது, கேசட் மறக்காம படிக்கணும், அவ்வளவுதானே? படிக்கிற போ. எப்பா பாரு ஏக் துஜே கேலியே. இவ பார்த்தே இந்த கேசட் அழிஞ்சு போச்சு. டா படி ஏக் துஜே கேலியே. மாது, நீங்களும் இதுக்குள்ள ஒன்னு வச்சிருக்கீங்களா? என்ன உளறாவோ? ஆமா ஆமா,
நானும் அதுக்குள்ள ஒண்ணு வச்சிருக்கிறேன். இங்கேயே பார்க்கலாமா? ஐயோ வேணாமா, நீ வீட்டுக்கு போய் ரகசியமா பாத்துக்க. ஓ, நீங்க அப்படி வரீங்களா? நீங்க அப்படி வரீங்களா? சரியான லூசுப்பா, எவன் பெத்த பொண்ணும். கௌசல்யா, குட் மார்னிங். குட் மார்னிங். ஐயோ, இது என்ன லுங்கி? சங்குமார்க் லுங்கி. பார்த்தா தெரியல, நீ தானே வாங்கி கொடுத்த. மணி 7:30 ஆறுது, இன்னும் அப்படியே லுங்கியோட இருக்கீங்களே. 7:30 மணி என்ன 10:30 மணி ஆனா கூட நாம கட்டில லுங்கி ஆடிண்டே தான் இருக்கும். ஷட்டில் ஆடுறச்சே லுங்கி ஆடாதாமா? அதுக்கு இல்ல, நீங்க பல் தேய்ச்சி குளிச்சிட்டு பூஜைக்கு ரெடியா இருப்பீங்கன்னு பார்த்தா இப்படி ஊடல லுங்கியோட இருக்கீங்களே. என்னது பூஜையா? 8 மணிக்கு டான்னு நம்பூதிரி வரேன் இருக்கார். ஐயோ, நம்பூதிரியா? கேரளா நம்பூதிரி, பெரிய மாந்திரிகர், கோழிக்கோடு குட்டச்சன்னு பேரு. என்னமா அது, ஒரு ஞாயிற்றுக்கிழமை நிம்மதியா ஷட்டில் காக் விளையாடலாம்னு பார்த்தா இப்படி பூஜை நம்பூதிரி கோழிக்கோடு என்னச்சன் குட்டச்சன். கோழிக்கோடு குட்டச்சன் பேரை பாரு, மேல எச்சு துப்புற மாதிரி இருக்கு. வாங்க. என்ன நம்பூதிரி மஸ்தானா டான்ஸ் எல்லாம் ஆடுறான்? வாங்கோ. കൊച്ചുമോളെ സുഖം തന്നെ. ம், കൊച്ചുമോളെ ഈ പൂജയുടെ കാര്യങ്ങളെല്ലാം റെഡിയായോ? எல்லாம் ரெடி. உங்களுக்காக தான் வெயிட் பண்றோம். പക്ഷേ ഒരു കാര്യം, ഈ പൂജ സമയത്തില് കണ്ട വേലക്കാര പസങ്ങളും അവിടെ വരാൻ പാടില്ല. யோ, வேலைக்காரனா? யார சொல்றீங்க? പിന്നെ അവിടെ ലുങ്കിയും പണിയിട്ടുമാ നിൽക്കുന്നത് വേലക്കാരനല്ലേ? அல்லடா. வேலைக்காரர் இல்ல, வீட்டுக்காரர். ഓ, വീട്ടുകാരനോ? இந்த வாடகை வசூல் ചെയ്യാൻ വേണ്ടി വന്നിട്ടുണ്ട്. யோ நம்பூதிரி, சாவடிக்காதியா. வீட்டுக்காரனா புருஷன், ஹஸ்பண்ட். என் பேர் சிவராமன். ഓ, ഗുരുവായൂരപ്പാ. ஏ சிவராமப்பா. ശിവരാമനോ? ஏ 1ஆம் கிளாஸ் பேராக்கும். எஸ்எல்சி வரைக்கும் அதே பேராக்கும். கிளாஸ் மாத்திட்டே இருப்பாளா? அட்மிஷன் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. சும்மா இருங்கோ, நீங்க வாங்கோ. എന്റെ പൂർവികം കേരളത്തിലുള്ള കോഴിക്കോടാക്കും. ஓ, കുറച്ച് മാറിക്കണം. இது வேறயா? പിന്നെ എന്റെ പേര് சொன்னாங்களே கோழிக்கோடு அமிதாப் பச்சன். അല്ല, അമിതാഭ് ബച്ചൻ, നെട്ടച്ചൻ, ഞാൻ കുട്ടച്ചൻ. എന്താ കൊച്ചുമോളെ, നിന്റെ ഹസ്ബൻഡ് എപ്പോഴും അമിതാഭ് ബച്ചനെ വിളിക്കുന്നത് കൊച്ചുമോളെ. யோ, அவளை ஏயா கொச்சுமோளேன்னு சாவடிக்கிற? அவ அம்மா பேர் சரஸ்வதி, நாங்க சுருக்கமா சச்சுன்னு கூப்பிடுவோம். நீ வேணா அவளை சச்சுமோளேன்னு கூப்பிடு. അത് ശരി, കുറച്ച് മാറി ഇരിക്കണം. ஓ, സാന്താകാരം ഭുജഗദയനം ബദ്ധാരം. என்ன அங்க தொணன்னு பேசிண்டு? நான் ஒன்னும் தொணன்னு பேசல. நம்பூதிரி தான் மொனன்னு ஏதோ மந்திரம் சொல்றான். என்ன பாஷைன்னே புரியல. முதல்ல நீங்க பல் தேய்ச்சி குளிச்சிட்டு பூஜைக்கு ரெடியா வர்ற வழியை இப்ப பாருங்க. என்னமா திடீர்னு அனாவசியமா பூஜை? அடுத்த வாரம் நம்பூதிரி நம்ம வீட்டுல 7-8 பூஜை பண்ண போறார். அந்த 7-8 பூஜை நல்லபடியா நடக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இன்னில இருந்து ஒரு வாரம் 7-8 பூஜை பண்ண போறோம். கிழிஞ்சது போ. பூஜைக்காக பூஜையா? மைதிலி, ஒரு நாள் நீ பைத்தியம் பிடிச்சு பாயத்தான் பராட்ட போற. இப்படிதான் 6 மாசம் முன்னாடி ஒரு நம்பூதிரி வந்து புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ண நினைவு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு தசரதருக்கு அப்புறம் நீ ஒத்திதான் புத்திரகாமேஷ்டி யாகத்தை பண்ணிருக்க. அந்த நம்பூதிரி சும்மா இருந்தானா நடுஹால நெருப்ப மூட்டி டப்பாவா நெய்ய ஊத்தி வீடே 10 அளவுக்கு எரிஞ்சு ஃபயர் இன்ஜின் எல்லாம் வரவச்சு அணைச்சோமே. வேண்டாமா ப்ளீஸ், பூஜைலாம் வேண்டாம். ரிஸ்க், நெருப்பு. ஐயோ, நீங்க பயப்படவே வேண்டாம். இது வெறும் பூஜை தான், நெருப்பே கிடையாது. நீ சொல்ற, அவன் எல்லாம் கேட்கணும். ஏய் மிஸ்டர் சிவராமன், ஓ, நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம். ஓஹோ, நெருப்பெல்லாம் கிடையாது இந்த பூஜைக்கு. அப்பா, ஃபயர் ப்ரூஃப் பூஜையாக்கும். யோ, பூஜையில கூட ஃபயர் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப்லாம் வந்துருத்தா? நான் ஒரு சிறிய கற்பூரம் கொண்டு வந்திருக்கேன். சரி, இந்த கற்பூரத்தை கொளுத்தினால் பூஜை முடிஞ்ச மாதிரி. சின்ன கற்பூரம். யோ, இது சின்ன கற்பூரமா? இதை வச்சு மறுபடியும் ஒரு தடவை மதுரையே கொளுத்துறான் போல இருக்கு. உள்ள போடியா, டென்ஷனா இருக்கு. நீங்க முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க. இந்த பூஜை உங்க நல்லதுக்காக தான். வேற வேலை இல்லாம உனக்கு? ஈ கற்பூரம். அப்பா நம்பூதிரி, உங்ககிட்ட தான் முக்கியமா சொல்லணும். நான் குளிச்சிட்டு வரதுக்குள்ள ஈ கற்பூரத்தை கொளுத்திராத. வேற ஏதாவது எஃப் கற்பூரம் இருந்தா கொளுத்து. தொடண்டாம். ஓ, കൊച്ചുമോളെ. നമ്പൂതിരി. ശരി, സച്ചുമോളെ മതിയോ? என் தலை விதி. ഇവിടെ ബാത്റൂം അവിടെ ഉണ്ട്. அந்த பக்கமா ஒரு பாத்ரூம் இருக்கு. ഞാൻ പോയി കാലമിട്ട് വരാം. ഗുരുവായൂരപ്പ. சிவராமன் சார் இருக்காரா? பாத்ரூம்ல இருக்கார். பாத்ரூம்ல இருக்கார். வாங்க. பாத்ரூம் வசதியா இருந்ததா? ഓ, വളരെ സുഖം. சிவராமன் சார், என்ன இது ஆள் அடையாளமே தெரியாம மாறி போயிட்டீங்க? ഞാൻ ശിവരാമൻ അല്ല. சிவராமன் அல்லாவா? അതല്ല. அதுவும் அல்லாவா? ஐயோ, நான் கோழிக்கோடு குட்டச்சன். மாது, இவர் கேரளா நம்பூதிரி, பெரிய மாந்திரிகர். இவருக்கு மந்திர தந்திரம் எல்லாம் தெரியும். கேரளால கோழிக்கோடு குட்டச்சன்னு சொன்னா அழற குழந்தை கூட டக்குன்னு வாய மூடிடும். அப்ப சார் கேரளால பூச்சாண்டின்னு சொல்லுங்க. அவர் கூட விளையாடாதீங்க. அவருக்கு பில்லி சூனியம் எல்லாம் தெரியும். அவர் காத்து கருப்பு ஓட்டுவார், பேய் ஓட்டுவார், பிசாசு ஓட்டுவார்.
அப்புறம் தெரியும், சைக்கிள் ஓட்டுவார், ஸ்கூட்டர் ஓட்டுவார். கரெக்டான முதிரி? சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பகே. மந்திரமும் நல்லா ரீல் ஓட்டுவார் போல் இருக்கு. எந்தா இல்ல நன்னா இருக்குன்னு சொல்ல வந்தேன். தேவி போறோம் நன்னா இருக்கு, உட்காருங்க. குறைச்சு மாறிக்கணும். படக்கூடாதோ? பின்ன நான் சுத்தமா இருக்கேன் இல்லையா? அது சரி. குருவாயிரப்பா. அப்புறம் தொடண்டா. ஏய், நான் தொட்டா சார இல்லை. அப்படியா? சுவாமியோட பேரெந்தா? மாது. மாது. 1ஆம் கிளாஸ் பேராக்கும். தேங்க்யூ. சாருக்கு உத்தியோகம் எവിടെ? பக்கத்து தெருல சேட்டலைட் கேபிள் டிவின்னு ஒண்ணு வச்சிருக்கேன். ஓ, 1ஆம் கிளாஸ் உத்தியோகமாக்கும். சேட்டலைட் கேபிள் டிவி. இந்த சேட்டலைட் கேபிள் டிவினா என்ன? சுத்தமா தெரியாதா? அப்புறம் எதுக்கு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்ங்கற? இந்த மொட்டை மாடியில ரவுண்டா டிஷ் இருக்குமே, பாத்திருக்கீங்களா? ரவுண்டா டிஷ். ஓ, டிஷ். மொட்டை மாடில ரவுண்ட் ஆயிட்டு அறியும். என் அம்மையும் பாட்டியும் ஓ அந்த காலத்துல எத்தனை டிஷ், இந்த அப்பளம் வடாம் இது மாதிரி ஒருபாடு டிஷ் நான் பார்த்துட்டு. அப்பளம் வடாமா? அதெல்லாம் சைட் டிஷ்யா. நான் சொல்றது பெருசா கொடை மாதிரி இருக்குமே. பெருசா கொடை மாதிரி இருந்தா எங்கனே நான் ஆயில்ல அந்த எண்ணெயில எப்படியா பொரிப்பேன்? கஷ்டம். இந்த ஆளுக்கு எப்படி புரிய வைக்கிறது? அம்மா, உங்க காலனில இந்த கேபிள் டிவி கனெக்ஷன் கிடையாதா? கேபிள் டிவி உண்டு, நான் கொடுத்துட்டு இல்ல. கொடுக்க வேண்டியதானே? சன் டிவி. ஏய், சன் டிவி பார்த்தா தகராறு வரும். சன் டிவி பார்த்தா தகராறு வருமா? நீயா சொல்ற? என் பையன் ஒரு மாதிரி சன் திமிரு பிடிச்சவன். அதனால சன் டிவி வேண்டாம், நான் என் டிவியை பார்த்துட்டு போறேன். கஷ்டம். சன் டிவினா உன் சன் டிவியை சொல்றியா? ஆமாம். பின்ன என் டாக்டருக்கு ஒரு டிவி உண்டு, பிரத்யேகமாயிட்டு உண்டு. அந்த டாக்டர் டிவியில நான் படம் பார்க்கும். அப்போ டாக்டர் டிவி அது, இது சன் டிவி, அது என் டிவி. പക്ഷെ എല്ലാമായിട്ട് കൂടി നം ടിവി. യോ നിർത്തിയാ. சிவராமன் சாரை கூப்பிடுங்க. எது கத்தராய் வதுக்க விളിച്ചാ மதி. சிவராமன், எங்க பாத்ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பூஜைக்கு டைம் ஆச்சு, குளிச்சாச்சா? என்னம்மா அது? பிரஷ்ஷை காணும், பேஸ்ட்டை காணும், ஒன்னுத்தையும் காணும். பல் தேக்காம பூஜை பண்ணா பரவாயில்லையான்னு அந்த குட்டச்சன் நம்பூதிரிகள் எத்தியான சொல்லுவான். கொச்சிமோளே, நான் ஒரு சூரணம் கொடுத்தேன் இல்லையா, அதை கொண்டு பல் தேய்க்க சொல்லு. அதெந்தா சூரணம்? சித்த முறைப்படி தயாரித்த சூரணம். ஓ, அதோட பேரு மிருத்துல மயில் இறகாதி சூரணம். மிருத்துல மயில் இறகாதியா? ஜனாதிபதி அவார்டு வேணா மலையாள படம் மாதிரி இருக்குது. தமிழ்ல கூட மாமனாரின் இன்ப வெறி அப்படின்னு டப் செஞ்சாங்க போட்டுருக்க. மாமனாரின் இன்ப வெறிக்கு கூட ஒரு சூரணம் உண்டு. அதோட பேரு மாதானா. போறோம் தொடப்படாதே.